வணக்கம். தவம் அதிகாரத்தின் 8வது குறளுக்கு நாம் செல்லலாம் அல்லது பயணிக்கலாம். இந்த தவமானது மிகவும் வலிமை வாய்ந்தது. அவர்களது சொற்கள் பலிதம் அடையக்கூடியவர்கள். கனவில் நம்மால் தவத்தை செய்ய இயலாது இல்லையா? தவ வலிமை வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? மிக கடுமையாக நமது உணர்வுகளை ஒடுக்கி ஒரே புள்ளியில் செலுத்தி அந்த வலிமையினை பெற வேண்டும். இதுதான் தவம். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சரியா? இப்போ இதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தோழும். தன் உயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். தன் உயிர் தான் அறப்பெற்றான். தவ வலிமை மூலமாக தம்முடைய உயிர் உடல் என்ற பற்றினை நீக்கி இருப்பவர்கள், தம்முடைய எண்ணங்களை மட்டுமே கொண்டிருப்பவர்கள், இந்த உடலின் மீதோ அல்லது உயிரின் மீதோ எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல் இருப்பவர்கள். அதான் அறுதல், அறப்பெற்றானைன்னு பேர். ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். அப்படி பற்றுக்களை நீக்கி இருக்கக்கூடிய உண்மையான தவ வலிமை மிக்கவர்களை உலகத்து உயிர்கள் எல்லாமே தம்முடைய 2 கரங்களையும் கூப்பி தொழுமாம். ஏன் தொழணும்? மனிதன் தொழுவான் என்ன இருக்குது? அவருடைய உணர்வுகள் உங்களில் பிரதிபலிக்கும். உன்னை அது மேம்படுத்தும். அவர்களுடைய பார்வை படும் பொழுதே நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லா நலன்களும் கிடைக்கும். அதனால தான் தன் உயிர், தன்னோட உயிரை பற்றியோ உடலை பற்றியோ எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் அவர்கள் எந்த குறிக்கோளை நாடி தவம் மேற்கொள்ளுகிறார்களோ அதனையே தம் இலக்காக கொண்டு அவர்கள் பயணிக்கும் பொழுது அவர்களது தவ வலிமை கூடும். அதனால் அத்தகு தவமான மனிதர்களை கண்டால் மற்றைய எல்லா உயிர்களும் அவரை 2 கரம் கூப்பி தொழும். ஏனென்றால் அவைகளால் இந்த தவத்தை மேற்கொள்ள இயலாது. மேற்கொள்ளுபவனை அவை கண்டிப்பாக வணங்கும் என்று இந்த குறள் நமக்கு விளக்குகிறது. நாளை சந்திக்கலாமே. நன்றி.